Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் இந்த ஹார்ட் ஷேப் கீ செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி அக்ரிலிக் யான் எடுத்திருக்கேன். ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 2.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக வேணும்னா நம்ம 3 and 4 கூட எடுத்து போடலாம். அது இல்லாமல் இந்த யான் நீடில் எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்டிச் மார்க்கர், சிசர் அண்ட் கொஞ்சம் ஃபைபர் ஃபில்லிங் எடுத்திருக்கேன். இப்போ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறதையும் சைட் பை சைட் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த மேஜிக் ரிங் போடுறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ இந்த வீடியோவோட கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேட்டர்ன் ஒவ்வொரு ரோவுக்கும் பேட்டர்ன் கொடுத்துட்டே வரேன். இப்போ அந்த ரோ 1ல் 6 SC இன் MRன்னு கொடுத்துருக்கேன். SCனா சிங்கிள் க்ரோஷே, MRனா மேஜிக் ரிங். ஓகேவா? இப்போ இந்த மேஜிக் ரிங்கில் நாம் 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்படி தான் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் வந்து எல்லா இடத்துலையுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் இருக்குது, பின்ட்ரெஸ்ட்டில் இருக்குது, இல்லை ChatGPT நீங்கள் வந்து பேட்டர்ன் கேட்டிங்கன்னாலும் இப்படி தான் வரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு டாய் வந்து எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுங்கிறத கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல அப்ரிவேஷன் ரொம்ப முக்கியம். SCனா சிங்கிள் க்ரோஷே, MRனா மேஜிக் ரிங். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து நம்ம இதெல்லாம் தெளிவாக பார்த்துருக்கோம். இப்போ இதில் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நான் ஃபுல்லாக இந்த ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த டெய்லை பிடிச்சி நல்லா இழுத்திங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆகிடும். சென்டரில் இந்த கோல் வந்து கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிளையும் க்ளோஸ் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயினும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் எப்போவுமே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ண மறக்காதீங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 6 INCன்னு கொடுத்துருக்கேன். INCனா இன்க்ரீஸ்னால் என்ன? ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போடுறது தான் இன்க்ரீஸ். ஸோ இதோட டோட்டல் எவ்வளோ வரும் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 சிங்கிள் க்ரோஷேஸ் நமக்கு எண்டில் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ 6 இன்க்ரீஸ்ன்னு அர்த்தம். ஸோ ஒரே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடும்போது 6 சிங்கிள் க்ரோஷேயில் 2 போடும்போது நமக்கு 12 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும் இந்த ரவுண்டோட எண்டில். ஓகேவா? பேசிக் ஸ்டிச்சஸ்க்கு எல்லாமே வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ப்ராஜெக்டை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஈஸியாக இருக்கும். இல்லைனா என்ன ஸ்டிச்சு எப்படின்னு தெரியாமல் போட்டிங்கன்னா எதுவுமே தெரியாது. ஸோ பேசிக் ஸ்டிச்சஸை ஃபஸ்ட்டு போட்டு கற்றுக்கங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அதை தான் இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஃபோர்த்து டைம் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. 5th and 6th டைமும் இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இந்த ரோவை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். இது கவுண்ட்டு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. கவுண்ட் பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்பயுமே இந்த ரவுண்டை கிளியர் பண்ணும்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே தான் அடுத்த ரோ போடுறோன்னா நம்ம ஒரு செயின் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ 2 ரோ முடிச்சாச்சு. ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட்குள்ளே ஒரு SC, ஒரு இன்க்ரீஸ் இன்ட்டு 6ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, போட்டு செயின் போட்டோம்ல, அந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறோம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். இன்க்ரீஸ்னால் தெரியும், ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. இப்போ இந்த ப்ராக்கெட் இன்ட்டு 6ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற பேட்டர்னை 6 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணணும்னு அர்த்தம். ஒரு ப்ராக்கெட் கொடுத்து அதுக்கு அடுத்து இன்ட்டு கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை தடவை நம்ம இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு நான் ஒரு இன்க்ரீஸ் போட்டுட்டேன். இப்போ 2வது சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்குறேன். இப்போ இது செகண்ட் டைம் நான் இதை ரிப்பீட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகேவா? இது மாதிரி இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம 6 தடவை ரிப்பீட் பண்ணுவோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணும்போது 12 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். ஸோ 12 சிங்கிள் க்ரோஷே ப்ளஸ் ஒவ்வொரு இன்க்ரீஸ் ஏறும்போது இன்னொரு ஸ்டிச்சு கூட வரும் நமக்கு. ஸோ 18 வந்து இன்னொரு 12 + 6 18 சிங்கிள் க்ரோஷே நமக்கு வரணும். ஸோ அதை எப்படி போடணும்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், இப்படி தான் போட்டுகிட்டே வரணும். இதை 6 தடவை ரிப்பீட் பண்ணிங்கன்னா இந்த ரவுண்டோட எண்டில் உங்களுக்கு 18 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும்.
இப்போ ரவுண்ட் 3 பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச் மார்க்கரை எடுத்துகிட்டு எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். இந்த மார்க் பண்ணி வச்சு போடுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் மாற்றி போட்டோம்னா நமக்கு ஷேப் கரெக்டாக வராது. இப்போ ரோ 5 அண்ட் ரோ 4 அண்ட் ரோ 5 ரெண்டும் என்னென்னா 18 அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்னா 18 சிங்கிள் க்ரோஷே இன் ஈச் ஸ்டிச் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். ஓகேவா? இப்போ ஏற்கனவே தேர்ட் ரோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது 18 சிங்கிள் க்ரோஷே போட்டிருந்தோம். இப்போ அதை அப்படியே ரோ 4 அண்ட் ரோ 5ல் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. அப்போ எண்டில் நமக்கு 18 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும், 2 ரோவும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது. ரோ 4 அண்ட் ரோ 5 கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது நமக்கு 18 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். ஸோ 4th ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ரோ 4 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு ரோ 5லையும் இதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். 18 சிங்கிள் க்ரோஷே அப்படியே எந்த வித இன்க்ரீஸ்லாம் இல்லாமல் அப்படியே போட வேண்டியதான். ரோ 4 கீழேருந்து என்னன்னிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எத்தனை ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு. இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். அதை வந்து கண்டிப்பாக ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் ஹூக்கு, அந்த ஹூக்கை கூட மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து இருக்கிற 18 ஸ்டிச்சு ஃபுல்லாகவே வந்து சிங்கிள் க்ரோஷே தான் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த பேட்டர்னை நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா என்றைக்காக இருந்தாலும் யூஸ் ஆகும். ஸோ டவுட்டுன்னா கூட நம்ம எடுத்து ரிப்பீட் பண்ணி பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன் நான். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க யானை வந்து கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா நம்ம விடுறோம்ல யான், இதை வந்து டெயில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டு கட் பண்ணால் போதும் இந்த இதுக்கு. இது மாதிரி நாம் இன்னொரு போர்ஷனும் செய்யணும். அதாவது நம்ம இந்த ஹார்ட் ஷேப்பில் 2 பக்கம் இருக்குது இல்லையா, அந்த 2 வளைவான பக்கம் இருக்குல்ல, அது செய்கிறதுக்கு ஒரு சைடு செஞ்சாச்சு, இன்னொரு சைடு செய்யணும். இன்னொரு சைடு செஞ்சுட்டு அந்த யானை கட் பண்ணிடாதீங்க. அந்த யானை கட் பண்ணக்கூடாது, அப்படியே தான் வச்சுருக்கணும். இப்போ இதே மாதிரி இன்னொரு போர்ஷன் நான் பண்ணிட்டேன். 5th ரோவில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு 2 பக்கமும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த போர்ஷனை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எந்த இடத்துல லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு, அதை ஸ்டார்டிங்கும் அங்கே தான் பண்ணியிருப்போம், எண்டிங்கும் அங்கே தான் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா கண்டினியூஸாக அப்படியே ரெண்டையும் சேர்த்து, அதில் ஒரு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும், இதில் ஒரு 18 ஸ்டிச் இருக்கும், ரெண்டையும் சேர்த்து 36 ஸ்டிச்சு வர மாதிரி போடணும். எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துலேருந்து சிங்கிள் க்ரோஷே போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ 2வது போடுறேன். அதே மாதிரி கவுண்ட்டை கரெக்டாக வச்சு இந்த பக்கம் 18 இருக்குன்னு 18 போடணும், அடுத்த சைடு 18. ஸோ இந்த ரோவோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 36 சிங்கிள் க்ரோஷே வந்திருக்கும். ஸோ நான் ரோ 6ன்னு போட்டு ப்ராக்கெட்டில் 36 சிங்கிள் க்ரோஷேன்னு மேலே எஸ்சின்னு போட்டிருக்கேன். எஸ்சி இன் ஈச் ஸ்டிச், சிங்கிள் க்ரோஷே இன் ஈச் ஸ்டிச், அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே அப்படியே வந்து 36 சிங்கிள் க்ரோஷேவும் போட்டுட்டு இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான். இதில் எந்த இன்க்ரீஸும் கிடையாது, அப்படியே ஃபுல்லாக இந்த ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம. இப்போ இந்த ரோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரோ 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு போடுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்க வேண்டியதான்.
இது வரைக்கும் ரோ 6 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நமக்கு இந்த 2 போர்ஷனையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோ 7 பார்த்திங்கன்னா அதே தான், எல்லா ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம். ரோ 7 அதே தான், 36 சிங்கிள் க்ரோஷேஸ் இன் ஈச் ஸ்டிச், அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சு போட்டு ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போடுற ஸ்டிச்சை வந்து எப்பயுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்க முடியும். ஸோ இப்போ ரோ 7 வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் வந்து சிங்கிள் ஸ்டிச் போடணும், ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டிச்சையும் போட்டுட்டு நீங்கள் கவுண்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணி கவுண்ட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஏன் அதை காமிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஜாயினிங் வரும்போது தெரியணும். இந்த இடத்துல முடிச்சுட்டு அடுத்தது ஜாயின் பண்ணும்போது நமக்கு எந்த ஸ்டிச்சையும் அந்த இடத்துல மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் போடணும். இப்போ அதே மாதிரி சுற்றி கொண்டு வந்துட்டு அந்த பக்கம் ஜாயின் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ இடையில எந்த ஸ்டிச்சையும் விட்டுறாமல் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ரோ 7 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 8 வந்து நம்ம போடணும். இந்த ரோ 8 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராக்கெட்குள்ளே 4SC ஒரு டிக்ரீஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், 4 சிங்கிள் க்ரோஷே போடணும். அடுத்து ஒரு டிக்ரீஸ் கொடுக்கணும். அதை வந்து 6 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக 30 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இதுதான் இந்த பேட்டர்ன். ஸோ இதில் வந்து 1 2 3 4ன்னு 4 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. நாலு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து வந்து ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ் எப்படி பண்ணணுன்றதை ஆல்ரெடி நான் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருந்துருக்கோம். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறத எடுத்துகிட்டு லூப் எடுத்துகிட்டு அதை ஃபினிஷ் பண்ணக்கூடாது. அடுத்த லூப்பையும் எடுத்துகிட்டு 3 லூப்பையும் சேர்த்து ஒரே லூப்பாக எடுக்க வேண்டியது தான். ஸோ இந்த பேட்டர்னை 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், இந்த பேட்டர்னை வந்து நம்ம 6 தடவை ரிப்பீட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற போர்ஷனை 6 தடவை ரிப்பீட் பண்ணணுன்றது தான் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ரீட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறீங்கன்னா குரூப்லேயும் கேளுங்க, நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த 2 இதையும் சேர்த்துவே நம்ம வந்து பண்ணணும். அப்போ 6 ஸ்டிச்சு குறையும். ஸோ குறையும் போது நமக்கு 30 ஸ்டிச்சஸ் வந்து கிடைக்கும் ரோவோட 8th ரோவோட எண்டில். இப்போ நான் 8th ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போட்டிருக்க ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ரோ போடுறதுக்காக. இப்போ ரோ 9 பார்த்திங்கன்னா எல்லா சிங்கிள் க்ரோஷேலையும் எல்லா ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ 30 போட்டிருக்கேன், சிங்கிள் க்ரோஷே இன் ஈச் ஸ்டிச், அவ்வளோதான். எல்லாத்துலேயும் எந்த இன்க்ரீஸும் கிடையாது, எந்த டிக்ரீஸோ எதுவுமே கிடையாது. ஒரு ரோ ஃபுல்லாகவே வந்து அப்படியே வந்து அதை கண்டினியூ பண்ணிவிட்டு வர வேண்டியதான். அடுத்தடுத்த ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஆட் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். எதுவுமே இதில் டிக்ரீஸோ எதுவும் இன்க்ரீஸோ எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரும்போது நமக்கு கன்ஃபியூஷன் வரும். எது ஸ்டிச்சு விட்டுட்டோமா இல்லை ஆட் பண்ணிட்டோமான்னு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கலாம். இப்போ ரோ 8 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ரோக்காக. இப்போ ரோ 10 போட போகிறோம். ரோ 10ல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன கொடுத்துருக்கேன்னா 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதை மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து செகண்ட் சிங்கிள் க்ரோஷே அண்ட் தேர்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சை வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம்.
1 அடுத்ததையும் எடுத்துக்கோங்க 2 ரெண்டாவது ஸ்டிச்சையும் சேர்த்து 3 லூப் நமக்கு கிடைக்கும். இது 3ஐயும் ஒரே லூப்பில் வெளியில் எடுத்துடணும். இதுதான் டிக்ரீஸ். ஸோ ஒரு டிக்ரீஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பேட்டர்னை 6 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ 1 2 அண்ட் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு டிக்ரீஸ். இதே பேட்டர்னை ஃபுல்லாக வந்து இந்த 2 இதையும் ஜாயின் பண்ணி கொண்டு வர வேண்டியதான். ஸோ இதே ரிப்பீட்டடாக 6 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணணும். இப்போ நான் 3rd டைம் வந்து அதை ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 24 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இந்த பக்கம் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போது ரோ 10 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோ 11 பார்த்திங்கன்னா 24 சிங்கிள் க்ரோஷே. ஏற்கனவே போட்ட சிங்கிள் க்ரோஷே எல்லா ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே அப்படியே கண்டினியூஸாக போட வேண்டியதான். எந்த வித டிக்ரீஸோ இன்க்ரீஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ ரோ 11 வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ ரோ 11 பார்த்திங்கன்னா 24 சிங்கிள் க்ரோஷே அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ பேட்டர்ன் வந்து ரீட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம எந்த ப்ராஜெக்ட் எங்கே வேணாலும் எடுத்து எந்த ப்ராஜெக்ட் வேணாலும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ பேட்டர்ன் ரீடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த டாய்ஸ் வேணாலும் நம்மளால் செய்ய முடியும். கூகுள்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க ரோ 12க்காக. ரோ 12 பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போடணும். போட்டுட்டு ஒரு டிக்ரீஸ் போடணும், அவ்வளோதான். ரெண்டு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். இந்த பேட்டர்னை அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா, இந்த பேட்டர்னை 6 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணணும்னு அர்த்தம். ரெண்டு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸ். அப்படியே ஃபுல்லாக வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். ஸோ 6 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணோம்னா நமக்கு இந்த ரவுண்டோட எண்டில் 18 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். ரோ 12ஓட எண்டில் பார்த்திங்கன்னா 18 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ ரோ 12 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ரோக்காக. ரோ 13 பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 18 சிங்கிள் க்ரோஷே தான். எந்த டிக்ரீஸோ இன்க்ரீஸோ இல்லாமல் ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போடணும். பேட்டர்னை கவனமாக பார்த்து போட்டிங்கன்னா நம்ம பண்ணுற ஷேப்பு வந்து கரெக்டாக வந்துடும். இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்டிச்சு வந்து கூடவோ இல்லை இன்க்ரீஸ் பண்ணியோ இல்லை டிக்ரீஸ் பண்ணியோ போட்டோம்னாலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஷேப்பு வந்து அந்த மாதிரி வரவே வராது. ஸோ பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. பேட்டர்ன் வந்து எப்படி நம்ம வந்து ரீட் பண்ணணும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை போட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி எந்த ப்ராஜெக்ட் வேணாலும் பண்ண முடியும்.
இந்த ஹார்ட் வந்து நான் கீ செயினாக யூஸ் பண்ணுறதுனால சின்னதாக செஞ்சுருக்கேன். இல்லை இதில் நான் பேக் சாமாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ நான் 2.5 mm ஹூக் எடுத்திருக்கேன் இல்லையா, 3 இல்லை 4 எடுத்திங்கன்னா நல்லா பெருசாகவே கிடைக்கும் நமக்கு. ஸோ சைஸுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற யான் அண்டு ஹூக் சைஸை பொறுத்து தான் வந்து அந்த சைஸு டிஃபர் ஆகும். நமக்கு பெருசாக வேணுன்னா பெரிய ஹூக் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரோ 13 வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டு ரிப்பீட்டு கொடுத்துட்ருக்கேன். ஒரு 18 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ போட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரோ 18 வரை ரோ 13 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நமக்கு இந்த ரோ 13ஓட எண்டில் பார்த்தீங்கன்னா 18 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். அடுத்து ரோ 14 பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்டு ஒரு டிக்ரீஸ். அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து ஒரு டிக்ரீஸ் கொடுக்கணும். இதையே நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ்ன்னு போட்டு இந்த ரோவையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 14th ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 14th ரோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 12 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்னா ஒரு ஃபைபர் ஃபில்லை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டோம்னா உள்ளே ஃபைபர் ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபைபரை ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த 2 எண்டு இருக்குது இல்லையா, 2 பாகமாக இருக்குல்ல ஹார்ட்டு, அந்த சைடில் வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. நல்ல ஃபைபர் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளே போகலை அப்படின்னா நம்ம நீடிலோட பேக் சைடு இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்படி லைட்டாக இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே போகும். ஸோ இப்போ ரோ 15 பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது, அப்படியே எல்லாத்தையும் வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். கவுண்ட் பண்ணிக்கோங்க. ரோ வந்து கரெக்டாக நீங்கள் போட்டிருக்கீங்களான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் 14 ரோ முடித்தாச்சு. இப்போ 15th ரோ நான் போட போகிறேன். 15th ரோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டிச்சுமே கிடையாது, எல்லாமே அப்படியே வெறும் டிக்ரீஸ் தான். 15th இருக்கிறது 6 மொத்தம் வந்து நமக்கு 14 ரோவோட எண்டில் 12 ஸ்டிச்சஸ் கிடச்சிருக்கும். அதை அப்படியே டிக்ரீஸ் பண்ணும்போது பாதியாக குறையும் இல்லையா, 6 ஸ்டிச்சஸ் தான் நமக்கு கிடைக்கும். ரெண்டு ஸ்டிச்சை குறைச்சி டிக்ரீஸ் பண்ணி போடும்போது நமக்கு ஃபைனலாக 6 ஸ்டிச்சஸ் தான் கிடைக்கும். அதாவது 6 டைம்ஸ் நம்ம டிக்ரீஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அந்த எண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்கன்னா போடலாம். ஏன்னா உள்ளே இருக்க ஸ்டஃப்பையும் நம்ம இழுத்துடக்கூடாது. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க ரோலையும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகக்கூடாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. கொஞ்சம் அந்த லாஸ்ட் ரோ போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 15th ரோவும் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் அந்த கேப்பில் கொஞ்சமாக ஃபைபர் வந்து ஃபில் பண்ணிடலாம். அந்த கேப்பையும் வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி யானை வச்சு நீடிலோட பேக் சைடு வச்சு இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இன்சர்ட் ஆகிடும். இப்போ எக்ஸஸாக இருக்க யானை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த யானை இப்படி டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டைட் ஆகிடும். இந்த யான் நீடில் யானோட எண்டை இப்படி கோர்த்துட்டு நம்ம எங்கே இப்போ இந்த இடத்துல ஒரு 6 ஸ்டிச் இருக்குது இல்லையா, 6 ஸ்டிச்லேயும் இப்படி ஃபுல்லாக உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. அந்த இடத்த க்ளோஸ் பண்ணணும்ல, கேப்பு தெரியக்கூடாது, அந்த இடத்த நம்ம க்ளோஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி 6 ஸ்டிச் இருக்கு இல்லையா, 6 ஸ்டிச்லேயும் உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க வெளியில்.
எடுத்துட்டு 6 ஸ்டிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா இழுத்து டைட் பண்ணிடுங்க. அந்த ரவுண்டு வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ இந்த யானை வந்து அழகாக அந்த நீடியில் இப்படி உள் பக்கமாக பேக் சைடு கொடுத்து உள்ளேருந்தே எடுத்து இப்படி வெளியே எடுத்துட்டிங்கன்னா இதுதான் யான் ஹைடிங். யானை வந்து எப்படி நம்ம ஹைட் பண்ணுறோங்கிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் கூட விட்டுட்டு நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அந்த யானை கட் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருக்கிறத இந்த நீடில் வச்சு அந்த இடத்துல தெரிகிற யானையும் இப்படி உள் பக்கம் தள்ளி விட்டிங்கன்னா அது போயிடும். ஸோ இது ஈஸியாக பிரிஞ்செல்லாம் வராது. இதுதான் வந்து யான் ஹைட் மெத்தட். இதுதான் இப்படி தான் யானை வந்து ஹைட் பண்ணணும். எக்ஸஸாக இருக்கிற யானை இப்படி தான் நம்ம ஹைட் பண்ணணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பு கீ செயின் ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் கீரிங் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லை ஒரு 30 to 40 செயின்ஸ் போட்டிங்கன்னா பேக் சாம் மாதிரியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் நான் க்ரோஷே கிளாஸஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ரிட்டன் கிஃப்ட்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்க ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷனுக்கு எதுக்காவது உங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.